Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா early detection of deep vein thrombosis using deep learning. First of all, இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வேணும், ஓன் ஐடியாஸ் இருக்கு, டெவலப்மெண்ட் ஹெல்ப் வேணும்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்குறோம் ஆன்லைன்ல அப்புறமா ஆஃப்லைன்ல. ஐடியா டிஸ்கஷன் பண்ணதுல இருந்து ரிப்போர்ட் ரைட்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், பிரசன்டேஷன் வரைக்கும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்க கான்செப்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க ப்ராஜெக்ட் ரெடி அது வரைக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டாபிக் அடி போகலாம். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடி, அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டீப் வெயின் த்ரோம்போசிஸ். இது ஒரு டிசீஸ். நம்ம டீப் வெயின்ஸ்ல பிளட் நார்மலா ஃப்ளோ ஆகலைன்னா நமக்கு வரும். கொஞ்ச நேரத்துக்கு வெயின் பிளாக் ஆகி பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும். அப்போ வெயின் ஸ்வெல் ஆகும், நமக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்கும், அப்புறமா நடக்க கூட முடியாது. மோஸ்ட்லி இது 35+ ஏஜஸ் பீப்புளுக்கு தான் இது வரதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு. ப்ரிவென்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு சீரியஸ் ஹெல்த் ரிஸ்க் வரும். நம்மளோட எய்ம் என்னன்னா டிவிடி ஐடென்டிஃபை பண்ண, அப்புறம் மேனேஜ் பண்ண ஒரு சிஸ்டம் டெவலப் பண்றது. ஆப்ல பேஷண்ட் டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கும். நேம், ஏஜ், கான்டாக்ட், மெடிக்கல் ஹிஸ்டரி, சிம்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அவங்களோட டீடைல்ஸ் அப்டேட் பண்ண ஆப்ஷன் கூட இருக்கும். எல்லாமே நம்ம ஈஸியா வியூ பண்ணதுக்கும் முடியும். பேஷண்ட்ஸ் எம்ஆர்ஐ அப்படி இல்லைன்னா வெயினோட இமேஜ் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா டிவிடி இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணும். டாக்டர்ஸ்க்கு ஃபாஸ்டா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு டைம் சேவ் ஆகும். அக்யூரேட்டா டயக்னோசிஸ் கொடுக்கும். ஆப் ஃபாலோ அப் ட்ராக் பண்ண சப்போர்ட்டும் பண்ணும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்புறமா அலர்ட் ப்ரொவைட் பண்ணும். ஓவராலா ஆப் ஒரு கம்ப்ளீட் டிவிடி மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸ், அப்புறமா செக்யூர் ஸ்டோரேஜ், ஃபாஸ்டான டிடெக்ஷன் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ பேஷண்ட் சேஃப்டியா ஏர்லி டயக்னோசிஸ் அப்புறம் ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் கூட இதுல இருக்கும். சிஸ்டம் கம்யூனிட்டியில அவேர்னஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஹெல்ப் பண்ணும். டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப் ஒரு லைஃப் சேவிங் சொல்யூஷன் மாதிரி ஒர்க் ஆகும். டிவிடி கேசஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கு, ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் பண்றது, இது நம்ம ப்ராஜெக்ட்ல ரியல் டைம் சப்போர்ட் மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் அப்புறம் ப்ரிடிக்ஷன் எல்லாமே ஒரே பிளேஸ்ல நமக்கு இது ப்ரொவைட் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் ரொம்ப சின்னதுனால நமக்கு அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அக்யூரேட்டா வர்றதுக்கு சான்சஸ் குறையும். யாருக்கு ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கு, அப்புறம் எப்படி நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கிளியரான ஒரு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. சில டேட்டாஸ் கிராஜுவேட்டடாக கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். பட் ஆனால் இன்னும் ஸ்ட்ராங் ப்ரூஃப் இல்லை. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பெரிய டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஹியூமன் எரர் ரொம்ப குறையும். சிஸ்டம் ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியும். டயக்னோசிஸ் ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இதோட சைன் அப் பேஜ். நீங்க யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட், மெயில் ஐடி கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இது லாகின் பேஜ். இதுலயுமே நீங்க யூசர் ஐடி, யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் அதோட ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட், வியூ அப்பாயின்மெண்ட், ப்ரிடிக்ஷன், டாக்டர்ஸ் ப்ரிடிக்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பேஷண்டோட நேம், அப்புறம் மெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர், இதுல உங்களுக்கு எந்த டாக்டரா உங்களுக்கு பார்க்கணும், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் டேட், அப்பாயின்மெண்ட் டைம், அதுக்கப்புறமா சிம்டம்ஸ், உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு டிவிடின்னு மென்ஷன் பண்ண. அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இது ப்ரிடிக்ஷன் பேஜ். இதுல டிவிடியோட ரிஸ்க் பெர்சன்டேஜ் நம்ம இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஏஜ் ஒரு 32 கொடுத்துட்டு, இதுல ஏஜ் ஒரு 37, அப்புறமா மேலா ஃபீமேலா, பிளட் சுகர் லெவல் ஒரு 34, பிபிஎம் ஒரு 34, வெயின்ஸோட விட்த் ஒரு 2. அவங்க டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களும் எஸ். ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படின்னா இல்லை. சிடென்ட்ரி இல்லைன்னா ஆக்டிவ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். பிளட் ப்ரெஷர் ஒரு 90 ப்ரிடிக்ட். இதுல அவங்களுக்கு டிவிடியோட ரிஸ்க் எதுவுமே இல்லை அப்படின்னு. இதே இது ஒரு 38 அபோவ் கொடுத்தீங்கன்னா இதுலயுமே மெயில் கொடுப்போம். பிளட் சுகர் லெவல் ஒரு 34, பிபிஎம், வெயின்ஸோட விட்த் 6, ஸ்போர்ட்ஸ் பர்சனா நோ, பிளட் ப்ரெஷர் ஒரு 90. இதை ப்ரிடிக்ட் பண்ணி பார்ப்போம். இதுல அவங்களுக்கு டிவிடியோட பர்சன்டேஜஸ், டிவிடி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. நெக்ஸ்ட்
அதுக்கப்புறமா ப்ரிடிக்ட், அதாவது ஒரு இமேஜ் கொடுத்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் ஃபைலில் போய் இதில் ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து டிவிடி அஃபெக்ட் ஆகியிருக்கா இல்லையான்னு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த டிவிடி வந்து அஃபெக்ட் ஆகலை. அப்போ இன்னொரு இமேஜ் சூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டிவிடி வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து டிவிடி ப்ரிடிக்டட் நமக்கு மெசேஜ் வந்துட்டு. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களோட ஓன் ஐடியாஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், இல்லை இன்னுமே எக்ஸ்ட்ரா பேஜஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.